விதன்யாவோட மரணத்துல எல்லாருமே ஒரே ஏங்கல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த பெண்ணினுடைய இறப்புக்கு யார் யார் காரணமா இருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நெறைய பேர் இந்த விஷயத்தை யோசிக்காதது தான் மிகப்பெரிய காரணம். அதுக்காக நான் கணவர் கவின்குமார், அவங்க மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, அவங்களுடைய மாமியார் சித்ராதேவி இவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்க மேலயும் தப்பு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, 4ஆம், 5ஆம், 6ஆம் குற்றவாளிகள் தானே தவிர, முதல் 2 நிலை குற்றவாளிகள் யாருன்னு யாருமே யோசிக்கிறதே இல்ல. எல்லா சேனல்லயும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே என்ன நினைக்கிறாங்க? வரதட்சணை கொடுமையினால தான் இந்த மரணம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே வரதட்சணை கொடுமை மட்டும் தானா காரணம்? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது மிகப்பெரிய தவறு. இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போதே கவின்குமாரினுடைய முழு விவரத்தையுமே பெண்ணினுடைய தந்தையான அண்ணாதுரை விசாரிச்சு வாங்கியிருக்காரு. அந்த கவின்குமாருக்கு மாத வருமானம் 20,00,000 மேல பில்டிங் வாடகை மூலமாவே வருது. அது இல்லாம ஒரே பையனா இருக்கான். சொத்து நெறைய இருக்கு. இந்த பெண் அதாவது ரிதன்யாவுக்குமே சொத்துக்கள் அதிகமா இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய நகை போட்டு திருமணம் பண்ற நிலைமையில தான் இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில தான் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ரி கவின்குமாரினுடைய ஜாதகங்கள் வருது. திருமணம் பொருத்தம் பார்க்குறாங்க. திருமணம் நடக்குது. இந்த திருமணத்துக்கு அப்புறம் எல்லாருமே யோசிக்கிற ஒரே கான்செப்ட் வரதட்சணை கொடுமையினால தான் அந்த பெண் இறந்திருக்காங்க அப்படின்னு. அது முழுக்க முழுக்க 100க்கு 50% தான். மீதி 50% வேற. என்ன அப்படிங்கிறத இந்த பெண் பார்த்தீங்கன்னா, மனநலவாலும், உடல்நலவாவும் அவங்களே பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. போலீஸோ வேற யாராச்சும் ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காகவும் தலைக்குழிய வேண்டாம். என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். என்னோட அந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. எல்லாருமே யோசிக்கிறது அந்த பெண் செய்ததுதான் தவறு அப்படின்னு. ஆனா அந்த பெண் செய்ததும் தவறுதான். ஏன்னா அவங்க தற்கொலை முடிவு எடுத்தது மிகப்பெரிய தவறு. அந்த தற்கொலை முடிவு எடுக்கிறதுக்கு காரணமானவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது எல்லாருமே பெண்கள் வீட்டுல எல்லாம் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, பெண்ணை நம்மளை விட நல்ல வசதியான இடமாவும், நல்ல சொத்துள்ள இடமாவும், நல்ல பணம் நிறைய குடுத்து வாழ வைக்கலாம் அப்படின்னு தான் பெண்ணை பெத்தவங்க எல்லாருமே நினைக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஏன் அத தவறுன்னு சொல்றேன்னா, பணம் காசு குடுத்தா அவங்களுக்கு அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த கவின்குமாருக்கு மாசம் ரூ. 20,00,000 மேல ஒரு ஐடியோ அல்லது எந்த கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்போ செய்யற வேலைய விட, வீட்டுல சும்மா இருந்துட்டே, அதாவது அவர் எந்த வொர்க்குக்குமே போகல, எந்த பிசினஸும் பெருசா எதுவுமே பண்ணல. வாடகை மற்றும் இதர வருமானங்கள் மட்டுமே 20,00,000க்கு மேல வருது. அந்த 20,00,000 வச்சு அவரால லைஃப்ப கொண்டு போக முடியல. ஆனாலும் இதுக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா, வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க எதிர்பார்க்கும்போது, திருமணத்துக்கு முன்னாடியே நடந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒரு கிளைன்ஸா பார்க்கலாம். எப்பவுமே திருமணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள மட்டும் தான் எல்லாருமே சொல்றாங்க. திருமணத்துக்கு முன்னாடி இவங்க ஜாதகங்கள் 2 பக்கமே போயிருக்கு. 2 பேருமே பொருத்தம் பார்த்துருக்காங்க. பொருத்தம் பார்த்து தான் திருமணம் நடத்திருக்காங்க. அந்த சமயத்துல 2 பேருமே ஃபர்ஸ்ட்டே பேசியிருக்காங்க. எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு நகை வேணும் அப்படின்னு. 500 பவுன் நகை கேட்டது கவின்குமாருடைய தவறு என்று சொல்ற எல்லாருமே, அந்த 500 பவுன குடுக்குறோம்னு சொன்ன அண்ணாதுரை மேல ஏன் தவறு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் தவறு அண்ணாதுரை மேலயுமே இருக்கு. ஏன்னா, இவர் செய்தது மிகப்பெரிய தவறு. அதே மாரி ரூ. 75,00,000 மேல கார் வாங்கி குடுத்துருக்காங்க. கல்யாண செலவுல 2,50,00,000 செலவுல பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணியிருந்து அவங்க விருப்பப்படி அவங்க பொண்ணுனுடைய வாழ்க்கைய அமைச்சு குடுக்க முடியல. 60 நாட்களுக்குள்ள அந்த பெண் பார்த்தீங்கன்னா, தற்கொலை செஞ்சிருக்காங்க. இந்த ஏங்கல நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பையனுக்கு வேலை இல்ல. இந்த பையன் எதிர்பார்த்தது 500 பவுன் நகை. அந்த 500 பவுன் நகைய வச்சு நம்ம வருமானத்த எப்படி பெருக்கலாங்கிற கான்செப்ட்ல தான் அந்த கவின்குமார்ங்கிற நபர் இருந்திருக்காரு. ஏன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வருமானம், வருமானம், பணம், பணம் மட்டும் தான் குறிக்கோளா இருந்திருக்காங்க. இத பெண்ண பெத்த அண்ணாதுரை முதல்ல உணர்ந்திருக்கணும். அவர் செய்தது தான் மிகப்பெரிய தவறு. அதற்கு உடந்தையா இருந்தது அவங்க அம்மா. இவங்க 2 பேரும் தான் தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இல்ல. அந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்க திருப்பி கேட்டுருக்கலாம். ஏன்னா 27 வயது ஆகுது. டிகிரி கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க. "ஏப்பா எனக்கு இவ்வளவு செலவு பண்ணி பண்றீங்களே, அந்த குடும்பத்துல என்ன நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னு அந்த பெண் திருப்பி ஒரு வார்த்தையாவது கேட்டுருக்கலாம். இந்த பெண்ணினுடைய வசதியை விட குறைவா நிறைய ஜாதகங்கள் 100% வந்திருக்கும். ஆனா இவங்க நினைச்சது ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள விட வசதியாவும் மாசம் ரூ. 20,00,000 மேல சம்பாதிக்கிறாங்க. இத விட நம்ம பொண்ணு எப்படி
வாழ்க்கைய வந்து கஷ்டப்படாம இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் தான் நினைச்சிருக்காங்க. அந்த கவின்குமாருக்கு 24 மணி நேரம் வேலை இல்ல. இந்த பெண்ண வந்து அவங்க டார்ச்சர் பண்றது மட்டும் தான் குறிக்கோளா இருந்திருக்காங்க. ஒரு கான்செப்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல இந்த கவின்குமாரும், இந்த பெண் ரிதன்யாவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதே இடத்துல அவங்களோட வாழ்க்கையே சொர்க்கமா மாறியிருக்கும். ஏன்னா, அந்த லவ்வுங்கிற வர இடத்துல அன்பு மட்டும் தான் வந்து முக்கியத்துவமா இருந்திருக்கும். ஆனா, இங்க நடந்தது வியாபாரம். 100% வியாபாரத்துல கவின்குமார் பிசினஸா மட்டும் தான் ரிதன்யாவ பார்த்திருக்காங்க. அந்த ரிதன்யாவின் மூலியமா 500 பவுன் நகை வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க. அதுல 300 பவுன் தான் வந்திருக்கு. இவங்க எதிர்பார்த்த கார் வந்திருக்கு. திருமண செலவு எல்லாமே அவங்களே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்தபடி கரெக்ட்டா நடந்திருக்கு. ஆனா, அந்த 500 பவுன்ல 300 பவுன் நகை தான் வந்திருக்கு. இன்றைய காலகட்டத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 5 பவுன், 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்றதுலயே கஷ்டப்படுற காலகட்டத்துல, இந்த பெண்ணுக்கு 300 பவுன் நகை போட்டு குடுத்துமே அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு தவறா போயிருக்குன்னா, அதற்கு 100% பெண்ணை பெற்ற அண்ணாதுரையும், அவங்களுடைய அம்மா மட்டும் தான் 100% காரணம். இந்த கொலைக்கு இந்த பெண்ணினுடைய கொலை செய்தது அண்ணாதுரையும், அவங்களுடைய தாயினுடைய பேராசை தான். எப்பவுமே நீங்க எல்லாருமே ஒரே ஏங்கல்ல பார்க்குறீங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வேணும்னு கவின்குமாரும், அவங்களோட அப்பா, அவங்களுடைய அம்மா 3 பேருமே தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து நீங்க 500 பவுன் நகை குடுக்கணும்னு. இதே இடத்துல அண்ணாதுரை நெனச்சு இந்த வரன் வேண்டாம், இந்த சம்மந்தம் வேண்டாம். நம்மள விட குறைவான இடத்துல குடுத்திருந்தா, அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 500 பவுன் கேட்கறாங்க. 500 பவுனுடைய விலை எவ்வளவு? இவங்க போட்ட 300 பவுனுடைய விலை எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 300 பவுன் இன்னைக்கு ஒரு பவுனுடைய விலை ரூ. 75,00,000. குறைஞ்சபட்சம் 75 இன்டு 300ன்னு போட்டா 2,4 கோடி. 2,4 கோடியில நகை மட்டுமே போட்டிருக்காங்க. அது இல்லாம 70,00,000 வந்து வால்வா கார் வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த காருமே பத்தாது. இது இல்லாம திருமண செலவு எல்லாமே 2,4 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. இவ்வளவு செலவு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணுன ஒரே பெண்ணுக்கு, இவர் வந்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை 100% தவறு. ஏன்னா, இவர் வந்து நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா, அவங்க வந்து ஒன்லி பிசினஸ் மைண்ட்ல தான் இந்த பெண்ண வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க. பிசினஸ் மைண்ட்ல ஒருத்தர் வொர்க் பண்ணும்போது, அவங்க கிட்ட ஒன்லி பிசினஸ் மைண்ட்ல மட்டும் தான் இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துல வாழ்க்கையில வந்து, அவங்க வந்து சில நேரம் ஏன்னா வொர்க் போறவனே வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் மட்டும் தான் அன்பா இருக்க முடியும். வொர்க்க விட்டுட்டு ஃபுல்லா வீட்லயே இருக்கிறவன், இன்னைக்கு அவங்க நெனச்சது இந்த பொண்ண எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்டின்னா, 24 மணி நேரம் வீட்ல இருந்துட்டே அந்த பெண்ணுக்கு தேவையான மன அழுத்தங்கள் குடுத்துட்டே இருக்கான். நீங்க குடுக்க வேண்டிய 200 பவுன் வரல, 200 பவுன் வரல, 200 பவுன் வரல அப்படின்னு. தினமும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10, 20 தடவ அத கேட்டா, அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா, அந்த பெண் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க கூடாது. யோசிக்கவே முடியாது. ஏன்னா, நீங்க வீட்ல இருக்கிறது இந்த பெண் மட்டும் தான் வந்து வேறு இடத்தில். அதாவது வேறு இடத்திலிருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கவின்குமார், அவங்க அப்பா, அவங்க அம்மா 3 பேருமே இத பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்காங்க. மென்டல் ரொம்ப பிரஷரு. அதே நேரத்துல ம உடல் ரீதியாவுமே அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க. இது எல்லாமே அந்த பெண்ணே வந்து வாய்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே 100% காரணம் யாருன்னா, அந்த பெண்ண பெத்த பெற்றோர்கள் தான். இந்த பதிவு நான் எல்லாத்துக்குமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, பணம், காசு குடுத்தா மட்டும் எல்லாருமே நல்லா வாழ்ந்துற மாட்டாங்க. அதாவது வந்து உங்க பொண்ண திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவன், பணம், காசு இல்லாம நீங்க எவ்வளவு குடுக்குறீங்களோ, அத வந்து ஏத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்தா, கண்டிப்பா அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி குடுங்க. ஆனா நெறைய பெண்களை பெற்ற பெற்றோர்கள் எல்லாருமே நெனைக்கிறது என்னன்னா, எங்கள விட வசதியா, எங்கள விட சொத்து அதிகமா இருந்தா, அவங்களுக்கு குடுத்துட்டா பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, அது 100% வந்து தவறான விஷயம் தான். நான் இதத்தான் வந்து ஃபேமிலி ஸ்டோரியில ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு கதையாவும். இந்த கதை எல்லாமே நான் உண்மையாவே நடக்கிறது தான். அதனால தான் அந்த ஸ்டோரியில சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த பத்தி நெறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசுற ஒரே கான்செப்ட் கவின்குமார், அவங்களுடைய அப்பா ஈஸ்வரமூர்த்தி, அவங்களுடைய அம்மா சித்ராதேவி. இவங்க 3 பேரும் அக்யூஸ்டுகள் அப்படின்னா, அந்த ரிதன்யாவை பெற்ற அப்பாவும், அம்மாவுமான அண்ணாதுரையும், அவருடைய மனைவியும் அவங்களும் அக்யூஸ்டு தான். இவங்க வந்து பெண்ணை வியாபாரம் செய்திருக்கார்களே தவிர திருமணம் செய்து கொடுக்கல. வியாபாரம் நடக்கும்போது அவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலைன்னா, அதனுடைய இயக்கங்களும், தாக்கங்களும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, இவங்க வந்து ரிதன்யாவ விலைக்கு வாங்குறது அதாவது வந்து இவர் எப்படி குடுத்துருக்காரு. இந்தாப்பா எங்க பொண்ண வந்து நாங்க திருமணம் பண்ணி குடுக்குறோம். அதுக்கு நாங்க 500 பவுன் நகை குடுக்குறோம். கார் குடுக்குறோம். கல்யாண செலவு எல்லாமே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பெற்றோராவது ஒரு செகண்டாவது யோசிக்கிறீங்களா? இப்படி நீங்க பண்றதுனால உங்க பெண்ணோட வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? அந்த டார்ச்சர்ல அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த திருமணத்த பத்தி யோசிக்காத நிலைமைக்கு ரீதினியா போனதுக்கும் இந்த பெற்றோர்கள் தான் காரணம். சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம். பல காரணங்கள் சொல்லி வெளிய வந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய மன அழுத்தம் எவ்வளவு ஆயிருச்சு? அந்த 60 நாள்லயே, அதாவது திருமணம் பண்ணி போனதே 10 நாள் இருந்தே அந்த பணத்து மேல தான் ஆசை இருக்குன்னா, அவங்களோட மைண்ட் தாட் என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணி 10 நாள் இருந்தே உங்களுக்கு பிரஷர் வந்து பணத்துல, நகையில உங்கள 200 பவுன் வரல, 200 பவுன் வரலன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, வேற எந்த சிந்தனையுமே வராது. இடையில அவங்க அம்மா, அப்பாகிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்களும் கொஞ்ச நாள் பொறுமா, நாங்க பண்ணிர்றோம். அதுக்குள்ள வந்துட்டு உன்னோட ஃபேமிலி லைஃப்னா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இவங்க வந்து அந்த பெண்ண வந்து கூட்டிட்டு வரல. கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்தாலோ, அல்லது இதற்கான மாற்று ஏற்பாடுகள ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அதனுடைய தாக்கங்கள் இந்த பெண் வந்து இறந்திருக்க மாட்டாங்க.
இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே அவங்க கேட்டுர்றாங்க இல்லையா? அப்பவே நீங்க வந்து அத ஏன் மறுக்கிறீங்க? பெண்ண பெத்தவங்க எல்லாருமே முதல் விஷயம் இவங்க 500 பவுன் கேட்கறாங்க. யோசிச்சு பாருங்க. 500 பவுனுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 500 பவுனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நீங்க செல்வாக்கா இருக்கிறீங்க. உங்களுடைய செல்வாக்கினுடைய தகுதிக்கு தகுந்த மாரி உங்கள விட உண்மையாலுமே கொஞ்சம் குறைவான இருக்கிற வசதியா கம்மியா இருக்கிற பையனோ, அல்லது உங்ககிட்ட தெரிஞ்ச உறவினர்களையோ, யாராவது ஒரு நல்ல பையனுக்கு குடுத்து, நீங்க இந்த பணத்துல ஒரு தொழில் தொடங்கி குடுத்திருந்தீங்கன்னா, அந்த பையன் உங்க பொண்ண வந்து ராணி மாரி வச்சு காப்பாத்தி இருந்திருப்பான். ஆனா அந்த தவற நீங்க எல்லாருமே செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க பெண் இறந்ததுக்கு கவின்குமாரும், அவங்களுடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி 3 பேர் எவ்வளவு காரணமோ, அதே சதவீதம் 100% காரணம் யாருன்னா, அண்ணாதுரையும், அவருடைய மனைவியும் தான். இது என்னுடைய இது. நீங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான், அதனுடைய கான்செப்ட்டே உங்களுக்கு புரியும். உங்களுடைய பதில் கட்டாயம் தெரிவிக்கவும்.